என் பேர் சூரியபாண்டி. நான் மதுரையில் இருக்கிற மகாத்மா மாண்டசரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து படிக்கிறேன். சிட்டி நீட் ஜேஇயில் 2 இயர்ஸ் கோர்ஸில் படித்தேன். இப்போ நான் நீட் ஜேஇயில் வந்து நான் வந்து 97.97% எடுத்திருக்கேன். என்னோட கேட்டகரி ரேங்க் வந்து 8540. பையனோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். மற்ற பசங்களாம் விளையாட போவாங்க, டிவி பார்ப்பாங்க. நாங்கள் டிவியே பார்க்குறது கிடையாது. சார் கிளாஸ் நடத்துகிறப்ப நானும் உட்காந்துருப்பேன். அதே மாதிரி அவங்க அம்மாவும் பக்கத்தில் இருந்து இது பண்ணுவாங்க. அது வந்து பெரிய இதுதான். அவனோட ஹார்ட் ஒர்க்குக்கு நாங்கள்லாம் ஃபுல் சப்போர்ட்டாக பக்கத்தில் இருந்தோம். இதில் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவன் ஹார்ட் ஒர்க்கு ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க சார். ரொம்ப நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க சார். அவன் எந்த நேரத்தில் டீ கேட்டால் கூட டீ போட்டு கொடுத்து அவன் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்கள். ஃபஸ்ட்டு இந்த சிட்டி வீடியோ வந்தப்போ வந்துட்டு கொரோனா டைம் சார். சரவணன் வந்து ஃபஸ்ட்டில் என்னோடய மூத்த சன் தான் வந்து இந்த ஜிடி யூடியூப் பார்த்துட்டு இருந்தான். அப்போ வந்து நாங்கள் வந்து கிளாஸு பள்ளிக்கூடம் லீவு எனக்குமே லாக்அப்பில் இருந்ததுனால நாங்களும் வீட்டுக்குள்ளே இருந்தோம். அப்போ எங்களோட தவிர்ப்பு என்னென்னா இவனை இப்படியே விட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில தான் மணிகண்டன் சார் யூடியூப் வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஒரு வீடியோக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கையில எங்களுக்கு தமிழில் நடத்துகிறப்ப நான் கூட அவன்கிட்ட சொல்லிட்டு எனக்கெல்லாம் இந்த மாதிரி வாத்தியார் இல்லைடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து சரி ஓகே நீ அவன் சொல்லிட்டு இருக்கப்ப ஜெய் பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்டப்போ ஓகே உனக்கு முடியும்னா நீ தாராளமாக பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ்லேயே நாங்கள் ஜாயின் பண்ண ஆரம்பித்தோம். சூர்யாவை அவனோட அந்த சாரோட வீடியோவை பார்க்க ஆரம்பித்தான். அவனும் லாக்டவுனில் இருந்ததுனால அவனும் பார்த்து ஆர்வம் ஆயிட்டான். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா 12th மார்க்கை விட்டுருவானோ அப்படிங்கிற பயம் வேறு எங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் படிக்க ஆரம்பிச்சோன்னே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி படிச்சிருவான் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாமே மோட்டிவேஷனலாக பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முத காரணம் பிரேமானந்த சாருக்கு நன்றி சொல்லணும். இந்த சிட்டி ஜேஇ பற்றிலாம் இங்கே யாருக்குமே பெருசாக அவேர்னஸ்லாம் இல்லை. வீட்டில் யாருக்குமே அவேர்னஸ்லாம் இல்லை. 11th படிக்கிறப்ப தான் தெரிஞ்சிச்சு இதெல்லாம் இருக்குது, ஜேஇலாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு. 11th மோஸ்ட்லி அண்ணன் வந்து யூடியூப் சேனல் எடுத்ததெல்லாம் அண்ணன் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் தான் 12th வர்றப்போ தான் சிட்டி வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஃபுல் கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு அண்ணன் வந்து அதில் ஜாயின் பண்ணான். அண்ணன் படிக்கிற பார்த்தா எனக்கு வந்து இந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி அண்ணன் இந்த இன்ஜினியரிங் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இதில் வர்ற இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இன்ஜினியரிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நானும் அண்ணன் பண்ண மாதிரி நானும் அண்ணன் விட்ட மிஸ்டேக்ஸ்லாம் இது ரெக்டிஃபை பண்ணிட்டு நானும் என் ஜேஇ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப்பில் தெர்மோடைனமிக்ஸ் லெசன்ஸு இதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்க்கவே என்ன அருமையாக இருக்கு, லெசன் புரிகிற மாதிரி எடுக்கிறாங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியமே இல்லையே, கேட்டுக்கிட்டே இருந்தாலே நம்ம நல்லா எக்ஸாம் ஜேஇ எழுதிடலாம், ஸ்கூலுக்கும் ப்ரிப்பேர் ஆயிடலான்ற ஒரு எண்ணம் வந்தது. இவங்க எடுக்கிறதுல ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டேன். அப்போ ஆமாம் இது நல்லா எடுக்கிறாங்கம்மா, இவங்க இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணேன். அப்போ சார் ஃபோன் அடித்து கேட்டதில் ஓகே ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு வரவுமே ஜாயின் பண்ண வச்சாச்சுங்க சார். சிட்டி சூஸ் பண்ணதுக்கான மேஜர் ரீசன் டீச்சர்ஸோடு இருந்த அந்த கனெக்ட் தான். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி கிளாஸ் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதை கதை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், அது மாதிரி நம்ம வந்து ஜேப்போம் அப்படின்ற வந்து அஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் 5 AM கிளப்பில் ஒரு 10 நிமிஷம் ஒரு டாக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டே ஸ்டார்ட் பண்ணிட்டு 6 AM வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு 1 hour கிளாஸ் 7 வரைக்கும் ஒரு 1 hour கிளாஸ் இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 classes இருந்துச்சு. ஒரு 3 ஹவர்ஸுக்கு ஒரு 2 classes இருந்துச்சு. வீக்லி எல்லா வீக்கும் டெஸ்ட் வைக்கிறது. இப்போ எல்லாருலேயுமே ஒரு மாதிரி மந்த்லி டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு இவ்வளோ பங்க் ஆஃப் சாப்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. வீக்லி டெஸ்ட் வைக்கிறது எப்படி இருக்கும்னா இந்த வாரத்தில் எடுத்ததில் ஒவ்வொரு வாரமும் ஒரு டெஸ்ட் வந்துடும், அதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா வீக்கெண்டும் ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் வீக்லி டெஸ்ட் வைக்கிறப்ப அந்த வீக் நம்ம நல்லா பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. 11th இந்த யூடியூப்பில் சார் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் வந்து ஃபுல்லாக தான் பார்த்துட்டு எல்லா லெக்சர்ஸுமே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து போய் நம்ம சும்மா ஸ்கூல் புக் எடுத்து படிப்போம் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து சும்மா வாசிக்கிறப்ப அதில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸோட எனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்னு தெரியுது. அதில் இருக்க ரொம்ப கம்மியாக தெரிஞ்சு அதில் கொடுத்துருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி கொடுத்தா எப்படி மிச்ச பசங்களுக்கு எப்படி புரியும், இதோட நம்மளுக்கு இன்னும் டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்து மெமரைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமாக தேவைப்படும். அதே ரொம்ப மோர் தென் எனஃப் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ப்ரீ ஆக்குப்பையாக உங்களுக்குள்ள தாட்ஸை போட்டுக்காதீங்க. ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் திங்க் பண்ணிக்காது. என்னோட மூத்த சன்னை வச்சு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ நாங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்துட்டு நாங்கள் லாக்டவுன் பீரியடில் தான் அதை ஆரம்பித்தோம். அடுத்து மணிகண்டன் சார்கிட்ட பேசுகிறப்ப வந்துட்டு நாங்கள் வந்து மதுரைக்கு வரோம், அடுத்த இலக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லப்போ என் பையன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் போயிட்டான். என்ன பண்ணணுங்கிறது ஒரு தெரியாமல் போயிட்டு சரி ஜாயின் பண்ணுறது சொல்லிட்டோம். அப்போ வந்து இவன் என்ன சொல்லிட்டான், என் பையன் வந்து அப்பா படிச்சிடலாம்ப்பா, தமிழ் மீடியத்தில் தான் இருக்குது, ஈஸியாக படிச்சிடலாம் அப்படிங்கிற. சரி எனக்குமே புரிஞ்சது, சரி படிச்சிடலாம்டா நீ முடியும்னு நினச்சிட்டேன். இப்போ வந்து பிரேமானந்த சார் மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. அப்போ
தமிழ்லே படிக்கிறதுனால இவன் என்னோட பையன் வந்து 12th வந்து 3 சப்ஜெக்டில் வந்து 100 அவுட் ஆஃப் 100 மார்க் வாங்கியிருந்தான். 582 மார்க் வாங்கியிருந்தான் 12th. ஸோ இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் தமிழ் மீடியத்தில் படித்ததுனால அவனுக்கு பெரிய பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஜிடி நீட் ஜேஇ படித்ததுனால என் மூத்த பையன் வந்து சரவணாக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு சப்ஜெக்ட் வருது. இன்னைக்கு வரைக்குமே அங்கே காலேஜ் ப்ரொபோசல் நடத்துறதை விட மெயினாக வந்து மணிகண்டன் சார் பிசிக்ஸ் நடத்துனது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறான். நீங்கள் எந்த காலேஜில் போய் படிச்சீங்கனாலும் மணிகண்டன் சார் நடத்தின தெர்மோடைனமிக்ஸ் பிசிக்ஸ் ஓவராலாக பிசிக்ஸ் நீங்கள் எந்த கோர் எடுத்தீங்கனாலும் எல்லாமே ஒரு சப்ஜெக்ட் உள்ளே வந்து தான் ஆகும். அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய மறுபடியும் ஒரு சஜஷனாகவே சொல்கிறேன். சிட்டி நீட் ஜேஇ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பேரண்ட்ஸ் யாராவது சஜஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் ஜேஇ எடுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். எடுத்தோடனே பணம் கட்டி பாருங்க, சும்மா வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுங்க. இப்போ மூத்த பையனை வச்சு தான் என் 2வது பையனும் இன்றைக்கி வந்து ஒரு என்ஐடியில் ஒரு நல்ல என்ஐடியில் சேர்றதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சிட்டியில் என்னோட ஃபேவரட் டீச்சர் வந்து மணிகண்டன் சார். அவர் வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் எடுத்தார். அவரோட யூடியூப் லெக்சர்ஸ், அவரோட தெர்மோடைனமிக் யூடியூப் லெக்சர்ஸ் பார்த்தா எனக்கு வந்து நீட் ஜேஇலாம் படிக்கணும், ஒரு ஃபிசிக்ஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே அவரால் தான் எனக்கு வந்துச்சு. அவர் எடுக்கிறது வந்து சும்மா ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும். சும்மா வந்து கிளாஸ் கவனிக்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்காது. சும்மா கிளாஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கிளாஸ் கவனிக்கணும், என்ஜாய்மெண்ட்டாக பயங்கரமாக எடுப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர் கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு சம்மரி மாதிரி ஒன்று கொடுப்பாரு. எப்பவுமே கிளாஸ் வந்து ஒரு 2 hour 3 hour நம்ம படிப்போம். ஆனால் கிளாஸ் வந்து எப்போவுமே என்ன படிச்சோன்றதே தெரியாமல் நம்ம வந்து அடுத்து மூவ் ஆன் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு கிளாஸ் முடிச்சோன்னே இன்னைக்கு என்ன படித்தோம் அப்படின்றது வந்து ஒரு குவிக்காக ஒரு ரீகேப் கொடுப்பாரு. அது வந்து ஷார்ட்டாக வந்து நம்மளுக்கு மனசில் பதிய வச்சிருப்பாரு. அது வந்து நம்மளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியே நீட் ஜேஇ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களோட டீச்சரையே நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா இப்போ இருக்கிற இன்டர்நெட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் பார்த்தோம்னா உங்களை ஈஸியாக உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. சும்மா எல்லாருமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிட்டியில் இருக்கிற டீச்சர்ஸ்லாம் வெல் ட்ரெயின்டு, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்கள பயங்கரமாக பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சிட்டியில் இருக்கிற டீச்சர்ஸ்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்லி. புரியல அப்படின்னா மிச்ச டீச்சர்ஸ்லாம் புரியல அப்படின்னு கேட்குறக்கே பசங்க தயங்குவாங்க. இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீயாக போல்டாகவே நீங்கள் சார் எனக்கு புரியல சார், நீங்கள் ஓப்பனாகவே நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம். சிட்டி ஏன் நான் வந்து ரொம்ப அதிகமாக பசங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பியூராகவே தமிழில் தான் எடுக்கிறாங்க. டெர்மினாலஜிஸ்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும், மற்றபடி புரிய வைக்கிற எல்லாமே தமிழில் தான் இருக்குது. இன்ஸ்டியூட்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து இங்கிலீஷில் எடுப்பாங்க, பசங்களுக்கு அது புரியுதான்றது அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும். தமிழில் எடுக்கிறது எப்படின்னா ரொம்ப அழுத்தமாக அவங்க மனசில் எப்பவுமே ஞாபகம் இருக்கும். ஒரு மாதிரி புரியுதோ புரியலையோ அவங்க மனசில் ரொம்ப ஈஸியாகவே பதிஞ்சு நிற்கும். அது வந்து அவங்க ஈஸியாக ரீகலெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் கோல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எனக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து ஃபேமிலி. என்னை இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து எனக்காக தான் இருந்திருக்காங்க. ஒரு மாதிரி அவங்களுக்குன்னு எதுவும் பண்ணிக்காமல் எனக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ வந்து ஒரே ஆசை என்னன்னா, இப்போ ரொம்ப எடுத்தோடனே ஒரு கம்பெனியில் ஏதாவது ப்ளேஸ் ஆகி நல்லா வீட்டை வந்து அம்மாக்கெலாம் நல்லா இதாக பண்ணணும், வெளியூர்லாம் கூப்பிட்டு போகணும். யாருமே தமிழ்நாட்டை தாண்டினதில்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து படித்து நம்மளோட பர்சனல் கரியரை அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் டைமாக ஒரு மாதிரி ஃபேமிலியை வந்து ஒரு செட்டில் பண்ணணும், ஒரு மாதிரி அதுதான் ஒரு இதாக இருக்குது.